உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய இது ஒரு தீர்மானமாக வருங்கிற பட்சத்தில் வரவேற்கக்கூடிய தீர்மானம் தான் இது. உண்மையாலுமே நம்ம நிறையா ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நாம் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டாயம் என்னென்னா, அவங்ககிட்டருந்து செயலாக்கம் பண்ணிகிட்டு இருந்த நல்ல ஒரு ஆக்கமும் வீரமும் அறிவும் உள்ள நிர்வாகிகள் வெளியே போனவங்களை பூரா திருப்பி கொண்டு வந்தால் அது நாம் தமிழர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கொள்கையை வென்றெடுக்கிறதுக்கு உதவுன்ட்டு. ஸோ இது இந்த நடவடிக்கை உள்ளபடியே முன்னாடியே எடுத்திருக்க வேண்டியது, லேட் ஆனாலும் பட் இப்போ எடுக்கிறாங்கங்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சூழலியலை பற்றி பேசுகிறாங்க. மற்றவங்க எல்லாமே ஒரு அரசியல் பிரச்சனை சார்ந்தது, மக்கள் பிரச்சனையை சார்ந்தது சில பேர் பேசினா கூட, சீமான் அதுக்காக மக்கள் சார்ந்த பிரச்சனை பேசாமல் இல்லை. ஓவர் அண்ட் அபவ் மக்கள் பிரச்சனை, சூழலியல் பிரச்சனையும் பேசுகிறார். ஏன்னா இன்றைக்கி ஒரு மக்கள் நிம்மதியாக வாழணும், ஒரு மனிதன் மனிதனாக வாழணும்னா அவனுக்கு இருக்க இடம், இருக்க வீடு இருந்தால் மட்டும் போதாது, அவன் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், சுவாசிக்க நல்ல காற்று வேணும். அடுத்த வரக்கூடிய 2026 தேர்தலில் எதிர்கட்சியாகவே உங்களை கொண்டு தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாடும் கண்ணுக்கு தெரியும், தமிழர்களும் கண்ணுக்கு தெரிவாங்க, தமிழும் கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால் உங்களை எதிர்கட்சியாக உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு யார் பேசுனது? இதை அரசாங்க ஊழியர்கள் கட்சி பேசுது, கூட்டம் பேசுகிறாங்க. அப்போது அந்த மாதிரி கூட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் சீமான கூட்டிங்கன்னா திமுகவை ஸ்லாகிச்சு பேசுவாரா, பாராட்டி பேசுவாரா? அப்போது நீங்கள் அந்த கூப்பிட்றீங்கனாவே அந்த ஆர்கனைஸ் பண்ணீங்களும் கட்டாயமாக சீமானுடைய கொள்கைக்கு இல்லை அரசாங்கத்தினுடைய அந்த கவர்மெண்ட் ஊழியர்கள் எதிர்ப்பு மனநிலையில் தான் கவர்மெண்ட் இருக்குது. அதை அரசாங்க ஊழியர்கள் கேள்வி கேட்கணுங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களுடைய உதவி தேவைப்பட்டு இதை கூப்பிட்றாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ சீமான் கூட என்ன பேச்சு அடிப்படுது, இங்கே சென்னையில் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களே இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் தானே சார் வரவேற்கக்கூடியது. இப்போ நம்ம எந்த ஒரு கட்சியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த அடாப்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க ஏன்னா இன்றைக்கி சீமான் பார்க்குறது, நான் ஒரு சீமானாக இருந்தேன்னா நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னாக்கா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மோது என் சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நாம் தமிழ் கட்சி வருகிற டிசம்பர் 27 அவங்க கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை வச்சிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. ஒன்று கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வெளியே போகாமல் இருக்க பல முக்கிய பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும், கட்சியை அதை இன்னும் வலுப்பெற செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும், இன்னொன்று சூழ்நிலை சார்ந்த அரசியலை ஒரு மாவட்டத்திலையும் முன்னிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் இருக்கிறதா ஒரு தீர்மானம் போத போகிறதா செய்தி வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க சார் இது? இல்லை, இது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய இது ஒரு தீர்மானமாக வருங்கிற பட்சத்தில் வரவேற்கக்கூடிய தீர்மானம் தான் இது. உண்மையாலுமே நம்ம நிறையா ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நாம் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டாயம் என்னென்னா, அவங்ககிட்டருந்து செயலாக்கம் பண்ணிகிட்டு இருந்த நல்ல ஒரு ஆக்கமும் வீரமும் அறிவும் உள்ள நிர்வாகிகள் வெளியே போனவங்களை பூரா திருப்பி கொண்டு வந்தால் அது நாம் தமிழர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கொள்கையை வென்றெடுக்கிறதுக்கு உதவுன்ட்டு. ஸோ இது இந்த நடவடிக்கை உள்ளபடியே முன்னாடியே எடுத்திருக்க வேண்டியது, லேட் ஆனாலும் பட் இப்போ எடுக்கிறாங்கங்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது தான். இன்னொன்று நீங்கள் சூழலியல் சார்ந்து நீங்கள் சொன்னீங்க. இந்த சூழலியல்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி அரசியல் கட்சிகளில் பேசிகிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சூழலியலை பற்றி பேசுகிறாங்க. மற்றவங்க எல்லாமே ஒரு அரசியல் பிரச்சனை சார்ந்தது, மக்கள் பிரச்சனையை சார்ந்தது சில பேர் பேசினா கூட, சீமான் அதுக்காக மக்கள் சார்ந்த பிரச்சனை பேசாமல் இல்லை. ஓவர் அண்ட் அபவ் மக்கள் பிரச்சனை, சூழலியல் பிரச்சனையும் பேசுகிறார். ஏன்னா இன்றைக்கி ஒரு மக்கள் நிம்மதியாக வாழணும், ஒரு மனிதன் மனிதனாக வாழணும்னா அவனுக்கு இருக்க இடம், இருக்க வீடு இருந்தால் மட்டும் போதாது, அவன் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், சுவாசிக்க நல்ல காற்று வேணும். இது ரெண்டும் பெரிய அடிப்படை தேவை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி சுற்றுச்சூழலியல் எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம போனோம்னா, எங்கே போனோம்னாலும் பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இறங்கி பைப்பை தொலாவும் தண்ணி குடிக்க. நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு தெரியல உங்கள் வயசுக்கு. இல்லை, சின்ன வயசில் குடிச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பாட்டிலில் கொண்டு போக மாட்டோம். போனால் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் வீட்டிலேருந்து. பைப் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் ரீஃபில் பண்ணிப்போம். கடைன்னு இருக்கிற இடத்துல நம்ம கையை பிடிச்சி குடிச்சிட்டு வருவோம். இன்றைக்கி அந்த மாதிரி எங்கேயாவது தண்ணி பைப் எங்கேயாவது பார்க்க முடியுதா உங்களுக்கு? பைப்பை பார்க்க முடியுது, பட் சுத்தமான தண்ணி காற்று தான் வரும், வேறு புஷ்ஷுன்னு காற்று இல்லை, சுத்தமான தண்ணியாக இருக்காது. அப்போது இன்றைக்கி எல்லாருமே இந்த பாட்டில்டு வாட்டருக்கு போயாச்சு. இன்றைக்கி தண்ணியை காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு.
இதே வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை காசு கொடுத்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னா எல்லாரும் கேட்க பேக்கன்னு சிரிச்சிருப்போம். ஏன் மடத்தனமாக பேசிட்டு இருக்கிறீங்க, கண்ணிக்கு யாராவது காசு கொடுப்பாங்களான்னு. இன்றைக்கி அதே மாதிரி இன்னும் பாருங்கள், இன்றைக்கி இன்னிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தண்ணி பாட்டில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் பாட்டில் கேன் கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டியூப்பை போட்டு சுவாசித்தோம்னா மட்டும்தான் நம்மளால் நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். இல்லைனா விஷக்காற்றை தான் சுவாசிச்சுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், டெல்லியில் டீசல் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தடை வருது. இன்றைக்கி டெல்லியில் ஏகப்பட்ட பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்தியாவுடைய தலைநகரம். ஆனால் அது தலைநகரமாவா இருக்குது? அந்த அளவுக்கு வந்து மாசுபட்டு போய் கிடக்குது. இன்றைக்கி வளர்ந்த நகரங்களில் எல்லாமே இந்த பெரும் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் நல்லா ஒரு நகரத்தில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, வெளியே போய் ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் நல்ல அதிகமான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று இல்லைன்னா என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் இது? அப்போ இந்த சுற்றுச்சூழலியலை சார்ந்து ஒரு விழிப்புணர்வு, அரசியல் பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு ஊற்றுறது வந்து ஒரு பெரிய சமூக கடமை. இது தேர்தல் வெற்றிக்காக மட்டும் இல்லை. ஒரு மனிதன் வந்து அவனுடைய சமுதாயத்தை, அவனுடைய இருப்பிடத்தை வருங்கால சந்ததியினருக்கு எப்படி கையளிச்சுட்டு போகிறாங்கங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனி மனித கடமை. அதை வந்து இவங்க அரசியலுடைய பிரச்சனைகளையும் தாண்டி அந்த சூழலியலை எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூவை பற்றி பேசுறதுனாவே இது ஏதோ ஒரு நமக்கு புரியாத சப்ஜெக்ட்டுப்பா, இல்லை இதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க பேசுகிற சப்ஜெக்ட் இல்லை மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு பக்கம் போயிடும், இது அரசியலுக்கு சார்பு இல்லாததுன்னு சொல்ல சில பேர் முடிவெடுத்து. ஆமாம், இது அப்போ நான் வாழ்கிறதுக்கே என்னால் முடியலைன்னா நான் என்ன அரசியல் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? செத்து போகலான். எனக்கு எல்லா அறிவும் இருக்குங்க. அடுத்த வேலை நான் 2 மூச்சு விட்டேன்னா இந்த விஷ காற்றை எனக்கு கொன்றும். எனக்கு என்ன அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? உயிர் வாழ்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கும் போது அப்போ இந்த சுற்றுச்சூழலியல் பிரச்சனையை வந்து அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பட்டி தொட்டிக்கும் கொண்டு போய் அது பூராமே வந்து செய்கிறது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு ஆகச்சிறந்த பொறுப்பான கடமையாக தான் நான் பார்க்குறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. குறிப்பாக சார், இப்போது சமீபத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சு அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து சீமான் அவர்களை அழைக்கிறாங்க. அதில் வந்து திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து சீமான் அவர்கள் பகிர்றாரு. அதன் பின் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. சீமான் அவர்கள் வந்து திமுக நிர்வாகியை தாக்கிவிட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. இப்போ அவர் மேலே வந்து 4 பிரிவின் கீழ் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இதில் ஒரு பேட்டர்னை வந்து நோட் பண்ண முடியுது. இப்போ சீமானுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வந்து நாளைக்கு வேற ஒரு கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஏற்படுத்தலாம். இது வந்து திமுக திட்டமிட்டே சரி பண்ணுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் வந்து கேள்விகள் எழுப்புது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இவர் போய் பேசின மீட்டிங் யார் அரேஞ்ச் பண்ண மீட்டிங்கு? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அப்போ அரசாங்க ஊழியர்களே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுடைய கஷ்ட நஷ்டம் பூரா திமுகவுக்கு தெரிஞ்சுது. எப்போவுமே எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா கஷ்ட நஷ்டம் தெரியும். ஆளுங்கட்சியாக வந்தாங்கன்னா அவங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பாங்களே, நம்மளையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி அடுத்த வரக்கூடிய 2026 தேர்தலில் எதிர்கட்சியாகவே உங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாடும் கண்ணுக்கு தெரியும், தமிழர்களும் கண்ணுக்கு தெரிவாங்க, தமிழும் கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால் உங்களை எதிர்கட்சியாக உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு யார் பேசுனது? இதை அரசாங்க ஊழியர்கள் கட்சி பேசுது, கூட்டம் பேசுகிறாங்க. அப்போது அந்த மாதிரி கூட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் சீமானை கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன திமுகவை ஸ்லாகிச்சு பேசுவாரா, பாராட்டி பேசுவாரா? அப்போ சீமானை கூப்பிட்றீங்கன்னாவே என்ன அர்த்தம்? எப்படியாவது வந்து இந்த திமுகவை பிடிச்சி இவர் வந்து அடிச்சுட்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் அவரை கூப்பிட்றீங்க. அவர் வந்து அந்த இடத்துல ஆமாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் 1.0 பத்தாது, இதுக்கு திராவிட மாடல் 2.0 வேணும், 3.1 வேணும்னு வந்து பேசுவாரா? அப்போது நீங்கள் அங்கே கூப்பிட்றீங்கனாவே அந்த ஆர்கனைஸ் பண்ணீங்களும் கட்டாயமாக சீமானுடைய கொள்கைக்கு இல்லை அரசாங்கத்தினுடைய அந்த கவர்மெண்ட் ஊழியர்கள் எதிர்ப்பு மனநிலையில் தான் கவர்மெண்ட் இருக்குது. அதை அரசாங்க ஊழியர்கள் கேள்வி கேட்கணுங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களுடைய உதவி தேவைப்பட்டு இங்கே கூப்பிட்றாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் போது இந்த சின்ன சலசலப்புகள் வர்றது வந்து யாரையோ ஒரு பேரை கெடுக்கிறதுக்கு, இல்லை அந்த கூட்டமைப்பினுடைய பேரை கெடுக்கிறதுக்கு, அந்த மீட்டிங்க்கு ஒரு களங்கம் உண்டு பண்ணுறதுக்கு, இல்லை சீமானுக்கே ஒரு களங்கம் உண்டு பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது தான் ஒன்று. குறிப்பாக அந்த விஷயத்தை தாண்டி அரசு ஊழியர்கள் வைத்த கோரிக்கை வந்து திமுகவோட வாக்குறுதிகளில் இருந்த ஒன்றா தான் இருக்குது. இப்போது சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு எடுத்துக்கிட்டனா கூட ஒரு 10,000 ஒரு 5,000 அரசு ஊழியர்கள் இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்களும் சேர்த்து ஒரு 30,000 கிட்ட இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் இல்லை சார் திமுக? ஆமாம், இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கெல்லாம் நீங்கள் அப்பாற்பட்டு நீங்கள் வாக்கு வங்கி நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்காக அரசாங்க ஊழியர்கள் வந்து சற்றேறக்குறைய 10 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க. வேகன்சிலாம் விட்டுடுங்க. இல்லை 16 லட்சம் வேகன்சி விட்டுடுங்க. இல்லை இருக்கிறது நீங்கள் ஃபில் பண்ணாதது இவ்வளோ. ஸோ இருக்கிறது வந்து ஆன் போர்டில் ஒரு 9 to 10 லட்சம் பேர் தான் ஆன் ரோலில் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த 10 லட்சம் பேர் குடும்பங்களில் 90-95% அவங்க யாருடைய வாக்கு வங்கி? திமுகவுடைய வாக்கு வங்கி.
அந்த அரசாங்க ஊழியர்கள் சொல்கிறாங்க, இது எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகளெல்லாம் சொல்லல, அந்த அரசாங்க ஊழியர்கள் சொல்கிறாங்க உங்களை எதிர்க்கட்சி ஆக்காமல் விட மாட்டோம்னு. அப்போ போன தேர்தலில் நீங்கள் பார்க்கும்போது கூட சரண்ராஜ், நம்ம ஏற்கனவே இந்த புள்ளி விவரத்தை பேசியிருக்கிறோம். 2016 இருந்து 2021 திமுக 88 தொகுதியிலிருந்து 44 தொகுதி கூடுதலாக வாங்கி 133 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் 43 சீட்டினுடைய வாக்கு வித்தியாசத்தை கூட்டினீங்கன்னா, விக்டரி மார்ஜினை கூட்டினீங்கன்னா வெறும் 1,98,381 வாக்கு தான். இங்கே அரசாங்க ஊழியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ சொன்னேன்? 9 to 10 லட்சம். 10 லட்சம் பேர். நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு 3 லட்சம் வைங்க, சாரி குடும்பத்துக்கு 3 பேர் வைங்க, அப்பா அம்மா ஒரே குழந்தைன்னு வச்சுக்கோங்க, வாக்களிக்கக்கூடிய குழந்தை. அப்போ 3 பேர்னா 30 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு வந்து நீங்கள் 6 லட்சம் வாக்காளர்கள்னாக்கா, இல்லை நீங்கள் வாக்களிக்கிறதே 5 கோடி பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னா 6% இது பெரிய மார்ஜின். இந்த 30 லட்சம் வாக்குங்கிறது 6%, 5 கோடி வாக்காளர்களுக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை இன்னைக்கு தன்னைத்தானே, யானை தான் தன்னைத்தாலே தலையில மண்ணவாரி போட்டுக்குன்பாங்க. இன்னைக்கு திமுக அந்த மாதிரி நிற்குது. ஏன்னா நீங்கள் சும்மா இருந்த அரசாங்க ஊழியர்களை போய் தூண்டி விட்டு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி, நாங்கள் வந்தோம்னா 70 வயசுலேயே உங்களுக்கு பென்ஷன் அதிகம் பண்ணி கொடுப்போம், 80 வயசில் அதிகமாகிறத 70 வயசுலேருந்தே நாங்கள் அதிகம் பண்ணி கொடுப்போம், 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை பூரா பர்மனன்ட் பண்ணுவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 3 லட்சம் பணியிடங்களை, காலி பணியிடங்களை நாங்கள் ஃபில் பண்ணுவோம், அது பத்தாதுன்னு இன்னும் 2 லட்சம் பணியிடங்களை நாங்கள் அரசாங்கத்தில் உண்டு பண்ணுவோம். இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தது யாருங்க? திமுக. அப்போ இந்த அரசாங்க ஊழியர்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கன்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இது நம்ப வச்சு கழுத்தறுத்ததுக்கு சமானம் இல்லையா? இது யார்? உங்களுடைய கோர் ஓட் பேங்க்குங்க. கலைஞர் ஐயா இருந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓட் பேங்க்கை அவர் என்னென்னமோ பண்ணி இந்த ஓட் பேங்க்கை கட்டி காப்பாற்றிட்டு வந்தார். இன்னைக்கு இப்போ நீங்கள் கொடுத்த நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வச்சு கழுத்துறதுல ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் அரசாங்க ஊழியர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு உழவர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க? இந்த டெல்டாவில் போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வந்ததில் நெசவாளர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க? கிட்னியை கொடுத்தது தான் இன்னைக்கு அவங்களுக்கு இது. கிட்னியை தான் பிடிக்கிட்டு விட்டீங்க அவங்க கிட்ட. கேட்டால் என்னன்னா இது கிட்னி முறைகேடு, கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோன்றீங்க. டாஸ்மாகோடைய வருமானம் எவ்வளோ சரண்ராஜ்? 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, 50,000 கோடி. அப்போ இந்த 50,000 கோடியில் இன்றைக்கி என்ன எல்லாம் செல்வந்தர் காரில் போயிட்டு அப்படியே ஜீப்பில் போயிட்டு பென்ஸ் கார்லையும் பிஎம்டபிள்யூலையும் போகிறவனா டாஸ்மாகில் போய் குடிச்சிட்டு இருக்கான். எத்தனை அந்த 50,000 கோடி நீங்கள் யார் வயிற்று அடிச்சு பிடுங்குறீங்க சரண்ராஜ்? சாமானியன், சாதாரண சாமானியன் தினசரி உழைப்பாளிகிட்ட இருந்து பிடுங்குறீங்க 50,000 கோடி சரண்ராஜ். மாசமான நீங்கள் 1000 ரூபாய் பொம்பளைங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த பெண்கள் பூரா உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்களா? இப்போ இன்றைக்கி நான் இப்போ அந்த இளைஞர்களில் கூட பேசும்போது ஐயா ஸ்டாலின் சொல்கிறார், 1,30,69,000 சொச்சம் பேருக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோன்றார். குடும்பத்துக்கு ஒரு ஆள் தானே, கரெக்டு தானே? அம்மாவுக்கு பாட்டிக்கு பொண்ணுக்கெல்லாம் கிடையாது இல்லை? அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கோடி ரேஷன் கார்டு இருக்குது? 2,17,00,000 ரேஷன் கார்டு. இப்போ 1,31,00,000 பேர்த்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து தான் இன்றைக்கி அவங்க குடும்பம் பிழைக்குதுங்கிற நிலைமை இருக்குன்னா எத்தனை சதவீதம் இது? 50% மேலே இருக்கக்கூடிய குடும்பம் 1000 ரூபாய் கிடைக்கிறனால அவங்க வாழ்வாதாரம் மேம்படுதுன்னா என்ன சார் பொருளாதாரம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றீங்க? எவ்வளோ பெரிய இது! ஒரு குழந்தை கூட கைத்தட்டி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியலையா இது? குழந்தை கூட நம்பாது இதை, பச்சை புள்ள நம்பாது இதை. 12 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் மாதமானம் 1000 ரூபா கொடுக்குறோம், 120 கோடி மாதத்துக்கு, வருஷத்துக்கு 1440 கோடி. இப்போ டாஸ்மாகில் இவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1,31,00,000 பேருனா கூட சற்று ஏறக்குறைய அது 15,000 சில்லற கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா சற்று ஏறக்குறைய 17,000 கோடி. சாராய கடையில் மட்டும்லேருந்து 50,000 கோடி பிடுங்குறீங்க. அதில் நீங்கள் 17,000 கோடி கொடுத்துட்டீங்கன்னா மீதி 33,000 கோடியை இன்னும் அந்த ஏழைய வயிற்றில் அடிச்சு தானுங்க நீங்கள் பிடிங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த 50,000 கோடி வருமானத்தை பார்க்குறீங்கல்ல, இந்த 50,000 கோடி இல்லைன்னா இன்னைக்கு டாஸ்மாக் இந்த 50,000 கோடி இல்லாமல் நிறுத்திட்டாங்கன்னா இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாடு திவாலாயிடும். பங்களாதேஷ் மாதிரி திவாலாயிடும் தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ன லாபத்தில் ஓடிட்டு இருக்குது? தமிழ்நாட்டினுடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் போனாங்க என்னங்க லாபத்தில் ஓடுது? லாஸ்ட்டில் தான் போகுது ஃபுல்லாக. டாஸ்மாகை தவிர வேற ஏதாவது லாபத்தில் ஓடுதா? எதுவுமே இல்லை. ஈபி எடுத்துங்க, 1,63,000 கோடி கடன்.
இப்போ நீங்கள் நம்ம பேசுறது 9,30,000 கோடி கடன்கிறது அரசாங்கம் வாங்குற கடனை மட்டும் பேசுகிறோம். அரசாங்கம் சார்ந்த பப்ளிக் செக்டார் யூனிட் கடன் வாங்குவாங்க இல்லையா, அந்த கடனை எல்லாம் எங்கே கொண்டு போய் ஏற்றுறது? நான் அதனால சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் டாஸ்மாக் இழுத்து மூடினீங்கன்னா நான் 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளார தமிழ்நாடு திவால் ஆகக்கூடிய நிலைமையில வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கலாம், ஜிஎஸ்டிபி சூப்பர் 28% வாங்கலாம். ஏற்கனவே எவ்வளோ வாங்கிட்டீங்க? 27% வாங்கிட்டீங்க. இங்கே நிற்குது. இன்னும் 1% இன்னும் ஒரு வாய் உள்ள போட்டிங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு நிற்கிது இப்போ. அப்போ இவ்வளோ பெருமை பேசிக்கிட்டு நீங்கள் ரெட்டாரிக் பேசிக்கிட்டு மேடைதோறும் பேசிக்கிட்டு ஒரு ஏழை வயிற்றில் அடித்து இன்னைக்கு 50,000 கோடி இன்னைக்கு டாஸ்மாக்லேருந்து வரலன்னா உங்களால் இன்னைக்கு அரசாங்கம் நடத்த முடியாதுங்கிற ஒரு அவல நிலையில் இருக்கிறீங்க. இதுக்கு தான் திராவிட மாடல் 2.0 வேணுமா? சாராய கடையை இன்னும் ஓப்பன் பண்ணி 50,000 கோடி டார்கெட் வச்சு 1,00,000 கோடி ஆக்கிறதுக்கா? அப்போது இன்னைக்கு ஒருத்தன் டாஸ்மாகில் அப்புறம் இந்த 50,000 கோடி வருமானத்தை மட்டும் பார்க்குறீங்க. குடிக்கிறனால அவனுக்கு செலவு ஜாஸ்தி. இது அரசாங்கத்துக்கு உண்டான வருமானம் மட்டும்தான். அப்போ இதுக்கு மேலே செலவாகுதுங்க. அவனுடைய உடல் எவ்வளோ தூரம் சீர்கெடுது. அப்போ அவனுடைய உற்பத்தி திறன், அவன் எந்த வேலையை வேணால் பார்க்குறவனா அவனுடைய உற்பத்தி திறன் குறையுமா குறையாதா? நிச்சயம் குறையும். அவனுடைய உடல் சீர்கேடு அடைகிறனால அவனுடைய மருத்துவ செலவு அதிகமாகுமா அதிகாதா? நிச்சயம் அதிகமாகும். அப்போ இதுக்கெல்லாம் காசு இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எங்கே போய் எவ்வளோ அமௌண்ட்டு போடுறது? அதுதான் மருத்துவ காப்பீட்டில் ஒரு சைட் தராங்கல்ல குறிக்கிற. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னு புரியும். இவங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள், தொலைநோக்கு பார்வைகள், அரசியல் சிந்தனைகள், இதுக்கு தான் உங்களுடைய திராவிட சித்தாந்தங்கள் வேணுமா? இந்த பக்கம் குடிக்கிற மாதிரி குடி, நான் அந்த மருத்துவ காப்பீடு தரேன் உனக்கு. அப்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு காலை உணவு போடுறாங்க, அதிலெல்லாம் எனக்கு பாராட்டு. அதெல்லாம் யாராக இருந்தாலும் சாப்பாடு போடுங்க. யாருமே இன்றைக்கி வேண்டான்னு சொல்லக்கூடியது, வயிறு நம்பிட்டா போகணும்னு சொல்லக்கூடிய ஒரே இது சாப்பாடு தான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பசிக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அவன் பேயாக மாறிடுவான். பசி வந்தால் 10 பறந்து போகும். சாப்பாடு போடுறதில்ல, அது காலை உணவு திட்டம் கொடுக்குறது, அதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன் திமுகவை. பரவாயில்ல, நீங்கள் சாப்பாடு போடுங்க, அதிலெல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடுடைய பட்ஜெட்டு 4,00,000 கோடிங்க. நாங்கள் ஹெல்ப் எடுத்தாலும் திமுக சொல்ல நாங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட், நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள் எவ்வளோங்க. இந்த 4,00,000 கோடி நீங்கள் கொடுக்குறது எவ்வளோங்க? தமிழ்நாடு டாஸ்மாகில் மட்டும் 50,000 கோடி நீங்கள் எடுக்கிறீங்க. அது ஏதோ செல்வந்தரா குடிக்கிறாங்க. அப்படி யாரோ இருக்கப்பட்ட மவராசை குடிச்சிட்டு அவன் திமிர் எடுத்து போய் இங்கே காசை கொடுத்துட்டு இருந்தானா பரவாயில்ல, சின் பண்ணி பரவாயில்ல, இது நல்லதுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். இல்லாதவங்ககிட்ட இருந்து காசை பிடிங்கி 50,000 கோடி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பிடுங்குறீங்க. அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி அவன் குடும்பத்தை சீரழிச்சு. இப்போ டாஸ்மாக் அடிக்கிறனால தண்ணி போய் அடிக்கிறவனுக்கு உடல்நல கெடுதல் மட்டும் இல்லை, குடும்ப சீரழிதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படிங்க காசு போட முடியும் நீங்கள்? அப்போ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு தான் இன்னும் உங்களுக்கு திராவிட மாடல் 2.0 வேணுமா? அப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம எப்படி சரண்ராஜ் கடந்து போக முடியும்? அப்போ இந்த ஆட்சியாளர்களுடைய உங்களுடைய சாதனைகள் என்ன? பட்டியல் போடுங்க. என்ன சாதனைகள்? லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்ல அதிமுக ஆட்சியில், அதை நிறுத்திட்டீங்க. இப்போ நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம், எலெக்ஷன் டைமில் கொண்டு வந்து லேப்டாப் கொடுக்குறீங்க. சைக்கிள் அந்த அம்மா இருக்கும்போது இருந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகிற மாணவர்களுக்கு சைக்கிள் எவ்வளோ பெரிய உதவி. அப்போ அவங்க தாலிக்கு தங்கம் இன்றைக்கி ஒரு ஒரு பவுன் என்ன விலை? இன்றைக்கி 1,00,000 ரூபா. அப்போது அவங்க கொடுக்கறத பூரா நிறுத்திட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லம் தேடி மருத்துவம்பாங்க. ஏன் அந்த அம்மா அம்மா மினி கிளினிக்னு கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ விமர்சிச்சாங்க. அம்மா மருந்தகம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ நான் கேட்குறது, சார் நீங்கள் செய்யுங்க. திமுக நீங்கள் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. நானே போய் எல்லா இடத்துலையும் பேசுகிறேங்கிறேன். இப்போ நமக்கு என்ன அதில் இருக்குது? மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் நம்ம போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவோம். நான் தான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் சாப்பாடு போடுறது, காலை சாப்பாடு கொடுக்குறது அருமையான திட்டம். ஆனால் அதுக்கு உண்டான தொகை எவ்வளோ? அப்போ நீங்கள் செலவு பண்ணக்கூடிய திட்டங்களுக்கு பூரா சில விளம்பர திட்டங்கள்னு இருக்குது. நீங்கள் அந்த விளம்பர திட்டங்களை இவங்க சொல்கிறதுக்கு லிஸ்ட்டு போகிறதுக்குன்னு சில திட்டங்களை அறிவிப்பாங்க சரண்ராஜ். அப்போ அந்த திட்டங்கள் எல்லாம் கூட்டி அவங்களுடைய நீங்கள் கணக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கு இது எத்தனை கோடி ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா சொற்ப அமௌண்ட்டாக இருக்கும். அதோட விளம்பரத்துக்கு அதிகமாக செலவு. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதை விட விளம்பரத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்போ தான் நான் தான் பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா விளம்பரத்துக்கு மொத்தமாக செலவு பண்ணியிருந்தாங்க. அப்போது இது எங்கே போகுது? அப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆஹா சூப்பரான ஆட்சி, அருமையான ஆட்சி, நமக்கு திராவிடம் தமிழ் தேசியம் அதில் விட்டுருங்க. அதில் நம்மளுடைய ஒவ்வொரு கருத்தும் வேறு வேறு இருக்கும். ஆட்சி சரியாக ஆட்சி நீங்கள் சரியாக பண்ணணும். நீங்கள் கொள்கை என்ன வேணால் பேசுங்க, கடைசியில் ஆட்சி நல்லபடியாக நடக்குதா? அப்போ இன்னைக்கு எந்த சாரார் மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், அது கான்ட்ரவர்சி இல்லைங்க. இவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்கங்க, ஏகோபித்த சந்தோஷத்தில் இருக்காங்கங்க, திக்கு முக்காடி சந்தோஷத்தில் திளைச்சு போயிருக்காங்க, வார்த்தையே வரலைங்க, அவங்க எல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்கங்க
அதனால 2.0 வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு யாரையாவது நீங்கள் காமிங்க. திமுகவோட அந்த ஆட்சியில் இருக்க சமூகத்தை தாண்டி மற்றவங்கெல்லாம் அழுதுட்டு தான் இருக்காங்க. அப்போது என்ன காரணத்துக்காக 2.0 வேணும்? ரீசன் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியை பார்க்கறதுக்கா? ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை பார்த்தாது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியும் பார்க்கறதுக்கா? அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே சோழர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக இதெல்லாம் பார்க்கும்போது அது நம்ம யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டணும். இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுடைய மாநிலத்துக்கோ வந்து ஒரு ஒரு நீடித்த நிலைத்த கொடுக்க முடியாத திட்டங்களை வெறும் வாக்குக்காக நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நம்ம வந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும் சரண்ராஜ். இதை தவிர்க்கவே முடியாது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு கூட்டத்தை வந்து முதல்வர் துணை முதல்வராக பங்கேற்று சிறப்பாக நடத்தி முடித்தாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த நிகழ்ச்சி நடக்குது. அத்தனை நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அடித்து இழுத்துன்னு போகிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக பெண்களை வந்து ரொம்பவே அக்ரெசிவாக ஆச்சு அவங்கள வந்து அணுகுனதெல்லாம் பார்க்க முடியுது. இதுதான் வெல்லும் தமிழ் பெண்களா திமுக பாணியில்? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்க எங்கள் வீட்டிலலாம் பேசும்போது நம்ம கேட்டிருப்போம், சினிமாலையும் நிறையா பார்த்துருப்போம். வீட்டில் ஒரு வயசு பொண்ணை வச்சுருக்கிறது எவ்வளோ பதவிதைப்பாக இருக்குதுங்க. வீட்டில் வயசு பொண்ணுங்கிறது அந்த பெற்றவங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் 80 வயசு பாட்டியை வச்சுருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பதவிதைப்பு இருக்குது. பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி இப்போ 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தோமா இல்லையா? நான் ஏதாவது இட்டுக்கட்டு பேசுகிறேன்னா? அப்போது ஒரு பாட்டியை வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு கூட பாட்டிக்கு பாதுகாப்புக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு பதைப்பில் இருக்காங்க. இது எங்கே வெல்லும் பெண்கள்? இதில் பாராட்டுங்க. பெண்கள் இன்றைக்கி எவ்வளோ சாதிச்சுட்டு வராங்க, அதிலலாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? இந்த இஷ்யூவை இன்றைக்கி போக்சோ வழக்கு 1999 வழக்கில் 104 கோடி ரூபாய் நாங்கள் நஷ்டஈடு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமகனார் பேசினாரா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு எகென்ஸ்டாக? பெண்களுக்கு எகென்ஸ்டானது இல்லையா? இன்றைக்கி வந்து கிரைம் எகென்ஸ்ட் உமன், கிரைம் எகென்ஸ்ட் உமன் சைல்டு தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது? பாரதத்தை கம்பேர் பண்ணும்போது ஒட்டுமொத்த பாரதம் வளர்ச்சி அடைகிறத விட டபுள் மடங்கு வளர்ச்சியில் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்குமே. லாஸ்ட்டு அந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று பேப்பர் செய்தி, பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளியில் பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் கிளாஸ் ரூமை பாராக்கி உட்காந்து பெண்கள் மாணவிகள் அங்கே வந்து சீருடையோட போதைப் பொருள்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு வந்து. இதுதான் வெல்லும் பெண்களா? இதுதான் நம்மலாம் பாராட்டக்கூடியதா, போற்றக்கூடியதா? ஒரு கல்லூரிக்கு ஒரு வெளியூரில் வேலைக்கு போகிற பெண்கள் போகும்போது அப்பா அம்மா வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். யாராக இருந்தாலும் ஐயோ வெளியூர் அனுப்புகிறோமே. ஏன்னா இன்னும் நம்ம சமுதாயம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மேம்பட்ட சமுதாயமாக வரல. இன்றைக்கும் ஒரு பெண் பிள்ளைன்னா அதை வந்து ஒரு ஒரு பெரிய அச்சத்தோடு தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தை அனுப்புறதுக்கு சாதாரண சின்ன வயசு பெண்களை கூட ஸ்கூலுக்கு போனால் இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் பார் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸ்கூல் கிளாஸ் ரூமில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்கங்க மாணவிகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த பையன் பேர் என்ன, ஒருத்தன் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கூலில் ஆன்மீக கிளாஸ் எடுக்கிறேன்னு ஏறிட்டு ஒரு ஆசிரியருக்கும் அவருக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. பார்வையற்ற ஒரு ஆசிரியருக்கு இவருக்கும் வாக்குவாதம் வந்து உடனே அன்பில் மகேஷ் பையாமல் இப்போ என்ன அப்படியே கம்பு சுத்தினார்ல, ஏன் ஏரியாக்குள்ளாரே வந்துட்டியா, ஏன் ஏரியாக்குள்ளார வந்துட்டு ஏன் ஆளியே இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு பாரா மாற்றி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இது யாருடைய இடங்க? அவருடைய இடம் தான். இதெல்லாம் கல்வி அமைச்சருக்கு தெரியாதா? ஒரு கிளாஸ் ரூமில் பெஞ்சை விட்டுட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. அது வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ வைரலாக வருது, பத்திரிக்கையில் செய்தியாக வருதுன்னா இதுக்கு தானே கல்வி அமைச்சர் துடிச்சு ஏன் ஏரியாக்குள்ளார் இப்படி நடக்குதான்னு இன்னைக்கு வசனம் பேசுறது. இதுக்கு தானங்க பேசணும். இதுக்கெல்லாம் பொங்கி எழுந்தீங்கன்னா ஆமாம் உண்மையாலுமே வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து பயங்கரமாக தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்போடு இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாமே வந்து ஒரு ஆக்கமும் ஊக்கத்தோடு இந்த அரசாங்கம் வழி நடத்துக்கிட்டு போகுதுன்னு இருக்கலாம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையை இன்னைக்கு கடைசியில் எங்கே வந்து நிற்குது? பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடம் பயிலக்கூடிய பாடசாலை இன்னைக்கு பாரா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போயிடுறதா? இதை ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகம் சூப்பரான ஆட்சி நடக்குது, திராவிடம் 1.0 பத்தாது எங்களுக்கு 2.0 வேணும்னு சொல்லிட்டு போகணுமா? எப்படி சரண்ராஜ்? இதெல்லாம் கேட்டால் நமக்கே இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணை பெற்றவங்க பள்ளிக்கு அனுப்புகிறவங்களுக்கு பூரா இது பதப்பதைப்பு இருக்குமா இருக்காது? அந்த செய்தியை பார்க்கும்போது, இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது, அப்போ இதெல்லாம் உங்கள் ஏரியா இல்லையா? இதெல்லாம் வந்து அவர் அவுட் ஆஃப் இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? இப்போ இங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா?
இன்னைக்கு ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய பாடசாலையை வந்து நீங்கள் பாரா மாற்றி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை அமல்படுத்த முடியாமல் சட்டத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. எதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பொறுப்பு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டுட்டு போகுதுங்கிறத இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். இனிமேல் என்னென்னலாம் வருமோன்னு பயமாக இருக்குது, பதைப்பதைப்பாக இருக்குது. நமக்கு சமுதாயம் எப்படி போகுமோன்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்தில் நன்றி சார். நடராஜ்.